வணக்கம். நீங்கள் இருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கட்டாயமாக்கப்பட்ட நடைமுறை. ரணில் மீது பாயும் அனுரவின் சட்டம். புதிய விசாரணை ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கைகளை சபைப்படுத்தவும் அரசிடம் தயாசிரி கோரிக்கை. போலியான பெயர் பட்டியலை வெளியிடுவதில் அனுர அரசு சாதனை. தொளபத்த விமர்சனம். இலங்கையில் சிறுவர்கள் தொடர்பில் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ள சட்டம். இலங்கையில் சிறுமிகள் கருவுறும் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஹம்பஹா துப்பாக்கிச் சூட்டு சம்பவ பின்னணியில் சஞ்சீவவின் ஆதரவாளர். போலீசார் சந்தேகம். மின் கட்டணத்தை அதிகரித்து மறைமுக வரியை அறவிட திட்டமிடும் அரசு. அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு. 10வது நிறைவேற்றதிகார ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தே தெரிவு செய்யப்படுவார். வஜிர நம்பிக்கை. புனர்வாழ்வு நிலையத்தில் தூக்கிட்டு உயிர் மாய்த்த இளம் குடும்பஸ்தர். கிளிநொச்சியில் சம்பவம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் சகல வேட்பாளர்களும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது அதில் 25% பெண் வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களும் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலில் 10% பெண்களாகவும் மேலதிக பட்டியலில் 50% பெண்களையும் உள்ளடக்கியிருத்தல் வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மேலதிக பட்டியல் 50% பெண்களையும் உள்ளடக்கியிருத்தல் வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் வேட்புமனுவில் 25% இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதுடன் அவர்கள் 18 வயது முதல் 35 வயதிற்கு இடைப்பட்டவர்களாகவும் இருக்க வேண்டும். எனவே வேட்புமனு தயாரிப்பின் போது அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். அதே நேரம் புதிய கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்கு அமைய சகல வேட்பாளர்களும் தங்களது வேட்புமனுக்களுடன் சொத்துக்கள் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டஹல தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய வட்டகல படலந்து அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். 2 சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்றவையாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படைத்தன்மைக்கு உறுதி பூண்டுள்ளது. எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டு மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என வட்டகல வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இமாம் மற்றும் அல்விஸ் அறிக்கைகளையும் படலந்த சம்பவம் தொடர்பான அறிக்கையையும் அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்திலேயே அவர் மேற்கண்டவாறு கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் மொத்த ஊழியர் படையில் 66.6% ஆண்களின் பங்களிப்பும் 31.3% பெண்களின் பங்களிப்பும் காணப்படுகிறது. இன்றும் பெரும்பாலான பெண்கள் இல்லத்தரசிகளாக வாழும் நிலைமை காணப்படுகிறது. பெண்களின் முன்னேற்றத்திற்கு அமைய இந்த நிலைமை மாற்றம் பெற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 25% பிரதிநிதித்துவ ஒதுக்கீட்டை நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களிலும் வழங்க வேண்டும். இதற்காக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் எனவும் கூறியுள்ளார். கற்பழிப்பு சம்பவம் தொடர்பான வழக்குகள் பல ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்படுவதனால் பாதிக்கப்படும் பெண்கள் உளவியல் ரீதியிலும் சமூக மட்டத்திலும் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. ஆகவே கற்பழிப்பு தொடர்பான வழக்குகளை விசேட நீதிமன்றம் ஊடாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீதியமைச்சிடம் வலியுறுத்துகிறேன். புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் 2வது சந்தேக நபரான செவ்வந்தியை காணவில்லை. அவரை உடனடியாக பிடித்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் போலியான பெயர் பட்டியல்களை வெளியிடுவதில் சாதனை படைத்துக் கொண்டிருப்பதாக பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த அறக்கலைய போராட்ட காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி ஆதரவாளர்களினால் எமது இல்லங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது. எங்களுக்கு வசிப்பிடங்கள் இல்லாமல் போனது. அதன் காரணமாகவே நகர அபிவிருத்தி அதிகார சபையிடமிருந்து 25 தொடக்கம் 50% முற்பணத்தை செலுத்தி வீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை எமக்கு ஏற்பட்டது. எனவே பொய்யான பெயர் பட்டியல்களை வெளியிட்டு எதிர்த்தரப்பினர் மீது சேறு பூசும் அரசியல் கலாச்சாரத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும். தமது இயலாமையை மறைப்பதற்காக ஏதேனும் ஒரு பெயர் பட்டியல்களை வெளியிடும் அரசாங்கம் தற்போது வீடுகள் பெற்றுக் கொண்டவர்கள் தொடர்பான பட்டியலை வெளியிட்டுள்ளது. அன்றைய சந்தை பெறுமதிக்கு அமையவே அந்த வீடுகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. முற்பணம் மாத்திரமின்றி எஞ்சிய தொகையை 2 தவணைகளில் உரிய நேரத்தில் நான் செலுத்தியிருக்கிறேன். இதில் என்ன நஷ்டம் என அரசாங்கம் கூறுகிறது. இவ்வாறான பொய்யான பட்டியல்களை வெளியிடுவதில் மாத்திரமே இந்த அரசாங்கம் வெற்றி பெற்றுள்ளது. மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஜேவிபிஏ எமது வீடுகளை தீக்கிரையாக்கி எமது சொத்துக்களை அளித்தது. எனவே எமக்கு கிடைக்கப்பெற்ற இழப்பீடுகள் குறித்து பேசுவதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை எனவும் விமர்சித்துள்ளார். பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான தண்டனையை தடை செய்யும் சட்டம் விரைவாக நிறைவேற்றப்படும் என்று இலங்கையின் நீதி அமைச்சர் ஹர்சன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தண்டனை என்பது ஒரு பிள்ளையின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. வன்முறையே பிரச்சனைகளை தீர்க்கும் என பிள்ளைகளும் நம்பினால் அவர்கள் அந்த நம்பிக்கையை தாம் பெரியவர்களாக வளர்ந்த பின் முன்னெடுத்துச் செல்வார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் பலர் பிரச்சனையான குடும்பங்களிலிருந்து உருவாக்குகிறார்கள் என அமைச்சர் கூறினார். இந்த நிலையில் வழி தவறும் பிள்ளையை சரி செய்வது எளிது. ஆனால் வழி தவறிய பெரியவரை சரி செய்வது கடினம். நீதிமன்ற வழக்குக்கு முன்னிலையாகும் சிறுவர்கள் உளவியல் ரீதியில் பல சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். ஆகவே இனிவரும் காலங்களில் சிறுவர்களை நீதிமன்றத்துக்கு அழைக்காமல் விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு உரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஏதேனும் வழக்குக்கு சிறுவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் போது அவர்கள் ஏனைய கைதிகளுடன் ஒன்றாக சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து வரும் நிலைமையும் காணப்படுகிறது. இது முறையற்றது. ஆகவே சிறுவர்களை பிரத்யேகமாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு பாதுகாப்பான வகையில் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக வரவு செலவு திட்டத்தில் 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். நாட்டில் பாடசாலை செல்லும் வயதுடைய சிறுமிகள் கருவுறும் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விடயமானது போலீஸ் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அத்துமீறல் தொடர்பான விசாரணை பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் உள்ள தரவுகளின்படி 2023 ஆண்டில் 167 பாடசாலை வயது சிறுமிகள் கருவுற்றதாகவும் 2024 ஆண்டில் இவ்வாறான 213 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் அடையாளம் காணப்பட்ட கர்ப்பிணி சிறுமிகள் மத்தியில் 10 வயது சிறுமியொருவர் உள்ளடங்கியிருந்ததாக சிறுவர் மற்றும் மகளிர் அத்துமீறல் விசாரணை பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இதேவேளை 1989 ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகரிக்கப்பட்ட சிறுவர்களின் உரிமைகள் தொடர்பான மாநாட்டின்படி 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் சிறுவர்களாக கருதப்படுகின்றனர். இந்த நிலையில் தகாத முறைக்கு உள்ளாகின்ற சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கான முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கம்பஹா அக்கரவிட்ட பகுதியில் நேற்று மாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவவின் ஆதரவாளர்களால் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரால் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியால் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் காயமடைந்தனர். மோட்டார் சைக்கிள் உதிரிப்பாக விற்பனை நிலையம் ஒன்றினுள் இருந்த இருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் உதிரிப்பாக விற்பனை நிலையத்தின் உரிமையாளரான 34 வயதுடைய ஒருவரும் அவரது உதவியாளரான 30 வயதுடைய ஒருவருமே காயமடைந்த நிலையில் ஹம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த உதிரிப்பாக விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர் என்பதுடன் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினராக ஹெகல் பத்ர பத்மேவுடன் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட கனியமுள்ள சஞ்சீவவின் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட சுமித் என்ற நபர் போதைப் பொருள் கடத்தலை நிறுத்துமாறு பல சந்தர்ப்பங்களில் அவரை அச்சுறுத்தியிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய இந்த துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில்
சுமித் என்ற குறித்த நபர் செயற்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அரசாங்கம் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கு பதிலாக மின் கட்டணத்தை அதிகரித்து நாட்டில் உள்ள அனைவரிடமிருந்தும் மறைமுக வரியை அறவிடுவதற்கு திட்டமிடுகிறது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கு பதிலாக மின் கட்டணத்தை அதிகரித்து நாட்டில் உள்ள அனைவரிடமும் தண்டப்பணம் அறவிடுவதற்கும் மறைமுக வரியை அறவிடுவதற்கும் திட்டமிடுகிறது. நாணய நிதியத்தின் நியாயமற்ற அழுத்தங்களுக்கு அடிபணிந்து மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. இதற்கு முன்னர் பொதுமக்கள் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய மின் கட்டணத்தை குறைக்க முடிந்தது. எனவே மீண்டும் நியாயமற்ற முறையில் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு முயற்சி எடுக்க நாம் சட்ட ரீதியாக அது குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு தெரியப்படுத்தி அந்த முயற்சியை தோற்கடிப்போம். மேலும் இன்று நாட்டில் முன்னாள் போலீஸ் அதிபரை தேட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளமை வெட்கத்திற்குரிய விடயமாகும். பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கிழ முன்னாள் போலீஸ் அதிபர் இருக்கும் இடத்தையும் கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான செவ்வந்தி என்ற பெண் இருக்கும் இடத்தையும் நாம் அறிவோம் என தெரிவித்துள்ளார். அவர்களை நாம் கைது செய்வோம் எனவும் அவர் கூறினார். சந்தேக நபர்கள் தலைமறைவாகி இருக்கும் இடம் தெரிந்தால் அவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு வலியுறுத்துகின்றோம். அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படவில்லை எனில் அவர்களுடன் அரசாங்கத்திற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பிருக்கின்றது என்பதனை காண்பிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணையாவிட்டாலும் 10வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்தே தெரிவு செய்யப்படுவார் எனவும் இவ்வாண்டு இறுதியில் நாட்டில் மீண்டும் கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் மகளிர் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பெண்கள் தொடர்பான பிரகடனம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அது மாத்திரமின்றி நாட்டிற்கு தேவையான பல்வேறு சட்டங்கள் அவரால் முன்வைக்கப்பட்டன. பொருளாதார அபிவிருத்தி சட்டம், ஊழல் எதிர்ப்பு சட்டம், கடனை எவ்வாறு மீள செலுத்துவது என்பதற்கான தேசிய கொள்கை சட்டம் என்பன அவற்றில் குறிப்பிடத்தக்கவையாகும். இவ்வாறான சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட போது சர்வதேச நிதி நிறுவனங்கள் அனைத்தும் பெண்களின் பங்கேற்புடனான அபிவிருத்தி திட்டங்களில் பணம் பாதுகாக்கப்படுவதாக குறிப்பிட்டனர். அதற்கமைய அந்த சட்டங்களில் பெண்களுக்கு பெருமளவில் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருந்தது. இவற்றில் மத்திய வங்கி சட்டமும் உள்ளடங்குகிறது. இவற்றுக்கு புறம்பாக செயற்பட முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றபோது அதன் அரசியல் பயணம் முடிந்துவிட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அந்த ஒரு ஆசனமே வங்குரோத்தடைந்திருந்த இந்த நாட்டை அதிலிருந்து மீட்டது என்பதை நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஆசனத்தை வைத்துக் கொண்டு ஜனாதிபதியானதை போன்று ஆசனம் இன்றையும் ஜனாதிபதியாக முடியும். சிறப்பாக செயற்பட்டால் 10வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியையும் ஐக்கிய தேசிய கட்சியால் உருவாக்க முடியும். அது ஜனநாயக ரீதியிலோ அரசியலமைப்பு ரீதியிலோ அல்லது பொருளாதார நெருக்கடியிலோ இடம்பெறலாம். நான் அறிந்த வகையில் இவ்வாண்டு இறுதியில் நாட்டில் மீண்டும் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். ஜேவிபி கூறும் 77 ஆண்டு சாபத்தில் தேங்காய் 80 ரூபாவாகும். உப்பு பேக்கெட் 100 ரூபாய் மாத்திரமே. ஆனால் இன்று தேங்காய் 230 ரூபாய், உப்பு 280 ரூபாய். 1977 ஜே.ஆர். ஜெயவர்தன அனைவருக்கும் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி யுகத்தை தோற்றுவித்தார். ஆனால் இன்று முச்சக்கர வண்டியின் விலை 20 லட்சம் ஆகும். பாரதூரமான அவல நிலையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிராந்திய மதுபான புனர்வாழ்வு நிலையத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளம் குடும்பஸ்தர் ஒருவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருந்து புனர்வாழ்வு பெறுவதற்காக நேற்றைய தினம் தருமபுரம் புனர்வாழ்வு நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி திருநகர் பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய எஸ். லக்சன் எனும் ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் குடிபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததால் பேருந்தில் பயணிக்க வேண்டிய பயணிகள் வாடகை வண்டி மூலம் அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது.
சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெலிகந்தையிலிருந்து கல்கந்த வரை இயக்க திட்டமிடப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் வெலிகந்த டிப்போவின் ஓய்வறையில் குடிபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பேருந்தில் பயணிக்க வேண்டிய பயணிகள் வாடகை வண்டி மூலம் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த பேருந்து வெலிகந்த நகரத்திலிருந்து கல்கந்த பகுதிக்கு பிற்பகல் 2:30 மணிக்கு புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் குடிபோதையில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் இதன் விளைவாக பயணிகள் அந்த பகுதிக்கு செல்லவோ அல்லது வெலிகந்த நகரை அடையவோ முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்கந்த பகுதிக்கு வேறு பேருந்துகள் இல்லாததால் பயணிகளுக்கு கிடைத்த ஒரே பேருந்து இதுதான் எனவும் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் மாணவர்கள் உட்பட 25 பேரை வெலிகந்த, கல்கந்த மற்றும் குடவோகுன பகுதிகளுக்கு வாடகை வண்டி மூலம் அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பேருந்து தற்போது வெலிகந்த பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் 2 நாட்களுக்கு முன்னர் பாடசாலை மாணவர்களை பேருந்திலிருந்து பலவந்தமாக இறக்கிய இலங்கை போக்குவரத்து சபையின் ஹட்டன் பேருந்து நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரிக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாண தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் மகன் ஒருவர் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவாகியிருந்தது. குறித்த முறைப்பாட்டினை செய்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மது போதையில் வாகனம் செலுத்தி சென்ற போது யாழ்ப்பாணம் போலீசாரினால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கினை இல்லாது செய்வதற்காக யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றிருந்தார். இருப்பினும் கொடுத்த வழக்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் முறைப்பாட்டாளருக்கு 20,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியின் மகனுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் போலீசார் குறித்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை. இவ்வாறான பின்னணியில் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவினால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் குறைந்த விலையில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் சமீபத்திய கூட்டத்தில் மதுவரி ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பலர் சட்டவிரோத மதுபானங்களை அருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் அரசாங்கத்திற்கு வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையை தடுக்க குறைந்த விலையில் மதுபான போத்தலை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மதுவரி ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஜெயந்த பண்டார 2022 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் செறிவு கூடிய மதுபானங்களின் நுகர்வு குறைந்து வருவதாக தெரிவித்தார். சட்டவிரோத மதுபானங்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க இந்த புதிய மதுபான போத்தல் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜெயந்த பண்டார மேலும் தெரிவித்தார். வவுனியாவில் உள்நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் கஞ்சா போதைப் பொருளுடன் 5 கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பாவற்குளம் படிவம் 2 பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். இதன்போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் 2 இடத்தில் இருந்து மீட்கப்பட்டதுடன் அதனை உடைமையில் வைத்திருந்த ஒருவரிடம் இருந்து 2 கிராம் கஞ்சா மற்றும் 2 மான் கொம்புகளும் மீட்கப்பட்டன. இதனை அடுத்து அதனை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அப்பகுதியை சேர்ந்த 32 மற்றும் 27 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் நீதிமன்றத்தினால் 2 பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவரும் இதன்போது கைது செய்யப்பட்டார். குறித்த மூவரும் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு உளுக்குளம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அத்தோடு வவுனியா கோவில்குளம் பகுதியில் மாடு திருடிய சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகாத காரணத்தினால் பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட பாவற்குளம் படிவம் 2 பகுதியை சேர்ந்த மேலும் 2 இதன்போது கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் மேலதிக விசாரணைகளின் பின் உளுக்குளம் மற்றும் வவுனியா போலீசார் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.